உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.khatijanikah.com. ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 40 இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மேலே பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் கான் யூனிவர்சிட்டி பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்தால் 40 பேர் மேலே கைடட் ட்ரோன்களை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது எந்த ப்ராஜெக்ட் கீழே வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன்ஸ் ஆஃப் டேவிட் என்று சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் கையில் எடுத்து தான் கிட்டத்தட்ட மார்ச்லேருந்து இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேல் துருப்புக்கள் மேலே. ஸோ இன்றைக்கி மார்ச்லேருந்து அடுத்த ஒரு புள்ளிவரம் வந்திருக்கு. இதுவரையும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு அதிகமாக காசா மக்களை இனப்படுகொலை இஸ்ரேல் செஞ்சிருக்கு. ஆனால் இந்த மார்ச் இருக்குல்ல, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிஞ்சதுலேருந்து ஆரம்பிச்சாங்கல்ல இந்த உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்குறேன்னு, அதுலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 6780 நபர்களை இஸ்ரேல் இனப்படுகொலை செஞ்சிருக்கு. 23914 நபர்களுக்கு வந்து கடுமையான முறையில் காயமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வருது. அப்போ இஸ்ரேல் ஒரு காலம் ஓயாமல் இன்னைக்கு காசாவுடைய பகுதிகளில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு லெபனானுடைய பல்வேறு நகரங்கள் மேலே இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கு. ஒரு 3 கார்கள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடந்ததில் காரில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் உடல் சிதறி இறந்திருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வருது. குறிப்பாக அந்த லெபனானுடைய நகரமாக இருக்கக்கூடிய ஜபீலில் என்று சொல்லக்கூடிய பகுதி, பின்ட் ஜபீலில் என்று சொல்லக்கூடிய பகுதி. ஸோ இது மேலே தாக்குதல் நடத்தின பல்வேறு வீடுகள்லாம் பற்றி எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. ஸோ இந்த சூழலில் தான் இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா ஒன்றாக சேர்ந்து லெபனான் இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. ட்ரம்ப் குறிப்பாக ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவிய ஆயுதங்களை கீழே போட சொல்லுங்க, நிராயுதபாணியாக சரணடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தத்தை லெபனான் அரசுக்கு இன்னைக்கு வந்து ட்ரம்ப் கொடுத்துட்ருக்கிறார். இதற்கு ஹிஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளர் கூடிய நயீம் காசிம் அவர்கள் ஒரு தரமான பதிலை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எங்களை நாங்கள் அமைதியாயிட்டோம்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்கன்னா எதிர்த்தாக்குதல் நீங்கள் நினைத்து பார்க்காத முடியாத அளவுக்கு நாங்கள் கொடுப்போம். நாங்கள் அடிபணியவும் இல்லை, சரணடையவும் இல்லை, மாறாக எந்த நிலையிலும் நாங்கள் போராட தைரியமாக இருக்கின்றோம், ஜியோனிசத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நயீம் காசிம் அவர்கள் வந்து இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு IAEA என்று சொல்லக்கூடிய சர்வதேச அணு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புடைய முக்கியமான சில அதிகாரிகள் எல்லாமே ஈரானில் இருக்கிறாங்க. ஸோ உடனடியாக இந்த அதிகாரிகள் எல்லாமே ஈரானை விட்டு வெளியேறிடுங்க, ஏன்னா ஈரான் உங்களை என்ன பண்ணிடும், கொலை செஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ப்ராபகண்டாவை இந்த IAEA என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த IAEA கிட்டத்தட்ட முழுக்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே நம்ம பல காலங்களில் சொன்னோம். இதை குறிப்பாக ஈரானுடைய IRGC தலைவர்களே சொல்கிறாங்க, எங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உளவு பார்த்து இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு கொடுக்குற வேலையை தான் இந்த IAEA என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த அமைப்பு இன்றைக்கி எந்த ஸ்டேஜில் வந்து நிற்குதுன்னா, நாங்கள் ஈரானுக்குள்ளே போய் அணு ஆய்வுகள் செய்யக்கூடிய அணு உலைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுச்சு. இதற்கு ஈரான் மறுத்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி நீ என்ன பண்ணுற, ஈரான் கூடிய தகவலை தூக்கி மேற்குலகத்துக்கு கொடுத்துட்ருக்க, இப்போ நீ உள்ளே வந்து மீண்டும் எங்களுடைய ரகசியங்களை எல்லாம் கசிய விடுற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய துரோகியாக இருப்ப அப்படிங்கிற அடிப்படையில் IAEA ஆகட்டும், NPT என்ற சர்வதேச எந்த அமைப்புகளுமே ஈரானுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரானுடைய நீதிமன்றமே இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்களை மேற்குலகம் எப்படி ஊதிட்டு இருக்குன்னா, உள்ளே ஏதோ சம்திங் இருக்குது, அதனால தான் உள்ளே போக சர்வதேச அமைப்பை விட மாட்டேங்கிறாங்க, அதனால் ஈரானுக்கு பொருளாதார தடையை விதிங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு அழுத்தங்களை கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த சூழலில் இதை மீண்டும் பதட்டமாக்கணுங்கிறதுக்காக IAEA என்ன பண்ணியிருக்குன்னா, ஆல்ரெடி ஈரானுக்குள்ளே இருந்த சில அதிகாரிகள் எல்லாத்தையும் வெளியேறிடுங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து பூதாகரமாக இன்றைக்கி பரப்பிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு அதிர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய செய்தி, அதிர்ச்சின்னு சொல்கிறதோட யூஸ்வலாக சவுதி அரேபியானாலே இப்படித்தான், அது ஒரு முனாஃபிக் நயவஞ்சகத்தனம் கொண்ட அரசு தலைவர்களாக இருக்கிறாங்க, அரபு தலைவர்கள் தான் தலைவர்களே நயவஞ்சக தலைவர்கள் அப்படிங்கிற முடிவை நோக்கி தான் நம்ம போக முடியுது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஈரான் மேலே நடத்தின தாக்குதலில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய அளவில் உளவு சாதனங்கள், வானமைப்புகள் என்று என்னென்ன முடியுமோ எல்லா உதவிகளையும் சவுதி அரேபியா கொடுத்துச்சு. அடிப்படை காரணம் ஏன் கொடுத்துச்சுன்னு கேட்டால், அதுக்கு நார்மலைசேஷன் தேவை, இஸ்ரேலோடு அமெரிக்காவோட உறவு தேவை, அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் தேவை. 2030 வந்து அதோடைய விஷன், பெரிய விஷன் ஒன்று இருக்குது, முகாபா சிட்டி, லைன் சிட்டி என்ற விஷன் இருக்குது. ஸோ வருமானம் அதிகமாக தேவை அப்படிங்கிற பல பொருளாதார அடிப்படையில் தான் அதோடைய மூவ் எல்லாமே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் சமீபமாக சவுதி அரேபியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய காலித் ஷல்மான் என்று சொல்லக்கூடியவர் சமீபமாக அமெரிக்காவுக்கு வெள்ளை மாளிகைக்கு போயிருக்கிறார். போன பின்னாடியே ட்ரம்ப் இவரை வாழ்த்தி பெரிய அளவில் எனக்கு உதவிட்டீங்க,
எங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறீங்க. ஈரானுடைய அனைத்து ட்ரோன்கள் மிசைல்களை நீங்கள் இடைமறிப்பு செய்து வெடிக்க வச்சிருக்கிறீங்க. ஈரான் தாக்குதலில் பெரிய அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி இருக்கிறீங்க, பெரிய அளவு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லி இந்த காலித் பின் சல்மான் என்று சொல்லக்கூடிய இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு வாழ்த்து சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த ஃபாக்ஸ் நியூஸ் வந்து வெளியிட்டிருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த அளவு மறைமுகமாக இன்னைக்கு சவுதி அரேபியா தொடர்ந்து, சவுதி அரேபியா நம்ம சொல்கிறதோட அரபு நாடுகள்னே சொல்லலாம். ஒரு தலைவர்கள் சொன்னாங்களே, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, முழுக்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மட்டுமே வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த காலித் பின் சல்மான் இருக்கார்ல, சவுதியோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவரை பற்றி சொல்லணும். சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரானுக்கு விசிட் பண்ணியிருந்தார். அப்போ ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பகேரி அவரை சந்தித்து பல விஷயங்களை பேசினார். ஸோ அந்த பேச்சுவார்த்தை கூட ஈரான் மற்றும் சவுதியுடைய ஒரு நிலைப்பாடுகளை இணக்கமாக செல்லும். இந்த மத்திய கிழக்கில் வந்து ஆதிக்க சக்திகளை விடுவிப்பதற்கு ஈரான் வந்து சவுதி அழைப்பு விடுத்துச்சு. ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு நல்ல நிலை இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பகேரி மற்றும் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலித் பின் சல்மானுடைய சந்திப்பு அந்தளவு தான் இருக்கும்னு சொல்லிட்டு பல ஊடகங்களும் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே காலித் பின் சல்மானுக்கு வாழ்த்து செய்தியை சொல்லி தாட்டி விட்டுருக்கு அமெரிக்கா. அப்படிங்கும்போது உள்ளளவு நிச்சயமாக வேதனையாக காணப்படுகிறது. இறுதியாக இன்றைக்கி ஒரு செய்தி, கிட்டத்தட்ட இந்த செய்தியில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஈரான் கைவசம் இஸ்ரேல் அமெரிக்கா மிஞ்சும் அளவுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது. அப்படி என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் அதிகமாக உயர்ந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா தேர்டு. ஸோ தேர்ட் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப உயர்ந்தது. இந்த தேர்டை தான் இஸ்ரேலுக்கு அனுப்பும். இஸ்ரேல் அதை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி அதுக்கு வேறு ஒரு பேரை வச்சுக்கும். அயன்டோம் அமெரிக்கா அனுப்பும், அதுக்கு வேறு பேரை வச்சுக்கும். ஏரோ 3 வைக்கும், அதுக்கு வேறு பேரை வச்சுக்கும். மொத்தத்தில் எல்லாமே அமெரிக்கா தான். இஸ்ரேலுக்கு வந்துச்சுன்னா சின்ன சின்ன ஆல்டர் பண்ணி அது வந்து தனக்கான பேரை வச்சுக்கும். ஸோ இந்த தேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்டை விட அதிக தொழில்நுட்பம் உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்றைக்கி சீனா கண்டுபிடிச்சிருக்கு. இந்த தேர்டு பார்த்தீங்கன்னா மணிக்கு வரக்கூடிய ராக்கெட்டை மணிக்கு 2.8 கிலோமீட்டர் வேகத்தில் போய் அடித்து தாக்கும். இதுதான் இருக்கிறதுலே ஹை லெவலாக இன்றைக்கி காணப்படுது. ஆனால் சீனா தயாரிச்சிருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா HQ-19. இந்த HQ-19 சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல, இது மணிக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வேகத்தில் போய் வரக்கூடிய ராக்கெட்டுகளை துல்லியமாக தாக்கும். இது வந்து கைடட் தான். அப்படியே அது கைட்னா அதோடைய வழிகாட்டுதலோடு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராக் பண்ணி அடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த HQ-19 என்று சொல்லக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானுக்கு வந்துருச்சுன்னா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். நமக்கு ஈரானுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதோட நம்மளுடைய எண்ணெல்லாம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து லெபனான்லேயும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு அமைப்பு கிடையாது, காசாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு அமைப்பு கிடையாது. ஸோ இதனாலேயே இந்த 2 இடங்களில் இறப்பு விகிதம் என்பது அதிகமாக இருக்குது. இஸ்ரேலுடைய இனப்படுகொலை என்பது அதிகமாக இருக்குது. குறிப்பாக காசாவில் 1 லட்சத்தை தாண்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடிப்படை காரணம் என்னன்னா, எதிர்த்தாக்குதல் என்னதான் போராளி குழுக்கள் கொடுத்தால் கூட, என்னதான் ராக்கெட்டுகளை ஏவினால் கூட, ஒரு வலிமையான ராக்கெட்டுகள் அதை தாண்டி தன் மக்களை பாதுகாப்பதற்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காசாவில் இல்லை, அதாவது போராளி குழுக்கள் கையில் இல்லை அப்படிங்கிறத எதிர்ச்சியான உண்மை. அப்போ இன்றைக்கி ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய இந்த HQ-19 அல்லது வந்து இது S-400, ரஷ்யா கொடுத்த 400, இது போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ஏன் இந்த 2 வருடங்களில் காசாவுடைய நிலப்பரப்புக்குள்ளே கொண்டு வர முடியல? அப்படி கொண்டு வராதனாலேயே ஒருவேளை இந்த உயிரிழப்புகள் அதிகமாகிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.